காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், நரசிம்மர் ஜெயந்தி நாள், மதுரகாவி ஆழ்வார் திருநக்ஷத்திர நாள், பௌர்ணமி, அமாவாசை, அதே மாதிரி அஷ்டமி, நவமி, தசமி. இந்த திதிகள் வர்ற நாளை நோட் பண்ணிட்டு வாங்க. இந்த திதிகள் வர நாள்ல வீட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் கூட இருக்கு, மற்ற நாளில் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கு, இல்லை குறைவா இருக்கு அப்படின்னா யாரோ உங்களை பார்த்து ரொம்ப ஓவரா பொறாமப்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? சரி, யார் பொறாமப்படுறாங்கிறது வேற விஷயம். வீட்டில் உள்ளவங்களே நம்மளை பார்த்து பொறாமப்படலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், நம்ம எதிரிகளாக கூட இருக்கலாம். அது தனி சப்ஜெக்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் அனலைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஒரு 2 மாதம் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, அடிக்கடி நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுறது முக்கியம். யாரு நம்மளே நமக்கு திருஷ்டி சுற்றி போடுறது அவ்வளோ விசேஷம் இல்லை. ஃபர்ஸ்ட் யார் சுற்றி போடலாம்னா, 3ஆம் நபர் யாரையாவது வெளியிலேருந்து கூப்பிட்டு பண்ணுங்க. எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம். அதே மாதிரி அதே அஷ்டமி, நவமி, தசமி, இல்லை பௌர்ணமி, அமாவாசை, அதே இந்த பிரச்சனை நமக்கு எப்போ கூட கொடுக்குதோ அந்த திதியில பண்ணலாம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இந்த மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாசம் 17ஆம் நாள். இன்று இரவு 9:50 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. அதன் பின்னர் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:10 வரை ஹஸ்த நட்சத்திரம், அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் வருகின்றன. இன்று அதிகாலை 1:10 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 11:30 முதல் மதியம் 12 வரையும், மதியம் 12:30 முதல் 1:30 வரையும் உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, உயர்வான நாள். நினைத்த காரியங்கள் நல்லபடியா நடக்கும். உத்தியோகத்துல உழைப்புக்கேற்ற பலன் வந்து சேரும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. யாருக்கும் எந்த அட்வைஸ் பண்ண போகாதீங்க. விவசாயிகள், கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க, உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுபகாரியங்களில் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, உயர்வான நாள். பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மளிகை வியாபாரம் பண்றவங்க, பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்யறவங்க, நடைபாதை வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. கடகராசி என்பர்களே, புகழ் பெருமை கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக கலைஞர்களுக்கு, சினிமா, கலைத்துறை, சின்னத்திரை, இசைக்கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். கெமிக்கல்,
ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். ராசிக்குள்ள கேது இருக்கிறார், அதனால அப்பப்ப ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்கள் வரும். அஷ்டமத்து சனி வேறு நடக்குது. மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை. வேலையை விட்டு வேற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன், அந்த திங்கிங்கே வேண்டாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, போட்டி பொறாமை கூடும் நாள். மனசுல ஒரு உறுத்தல் இருக்கும், ஏன் இப்படி போட்டு நம்மளை படுத்துறாங்க அப்படின்னு. தைரியமா இருங்க, பாசிட்டிவா இருங்க. வேலையில கான்சன்ட்ரேஷனோட இருங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் வச்சிருக்கிறவங்க, ஃபுட் கேட்டரிங் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்காரு. வீண் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். ஏன் இது நமக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி மனசுல தோணும். பாசிட்டிவா இருங்க, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்குங்கிறத நினைச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு லாபம் குறைவா இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. டிரைவரா இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, அஷ்டமத்து குரு இருக்கிறதுனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்கள் வரும். வாகனங்களால சில செலவுகள் வந்து போகும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை வரும். தந்தை தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காதல் கசக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். வேலையில கவனமா இருங்க. ஜாபை பொறுத்தவரையில டீச்சிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர், கோச்சிங் சென்டர் நடத்துறவங்க, ஆன்லைன்ல பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு நன்மையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் உண்டு. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கவனமா இருக்கணும். வாய் வார்த்தையில கவனமா இருக்கணும். வீண் விரயங்கள் சில பேருக்கு வந்து சேரும். சுப காரியங்கள்ல சொந்த பந்தங்களை மீட் பண்ணுவீங்க. மாணவர்கள் படிப்பிலேயே அக்கறை தேவை. ஆட்டோமொபைல், மொபைல், ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் தீயபலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வாகனங்கள்ல போகும்பொழுது கவனம் தேவை. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்கள், அதே மாதிரி மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. காதல் கசக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை.
நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. நன்றி, வணக்கம்.